ஹாய். ஹாய். ஸோ போன வீடியோஸ்லேயே வந்து என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். முக்காவாசி அது மட்டும் தான் ஆகியிருக்கு. விக்ரம் வந்து மேனேஜர் ஆகிட்டதுக்கு அப்புறமா ஒன்றும் பெருசாக நடக்கல. ஸோ நேற்று நைட்லேருந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வந்து பார்த்துடலாம். ஸோ நேற்று நைட்டு வந்து பிரஜனுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் வந்து பார்த்தா இவர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை வெளியில் இருக்கிறவங்களும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றாரு, ஆனா இது வந்து நிறைய பைத்தியங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பிரஜன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நீங்க என்னதானே மீன் பண்ணீங்க அப்படின்றாரு. நான் உங்களெல்லாம் சொல்ல, நான் வெளில இருக்கிறவங்கள சொன்னேன், அப்ப வெளியில இருக்கிற மக்களை சொன்னீங்களா அப்படின்னு வந்தோடனே அந்த சண்டை வந்து பெருசாச்சு, வெளியில போச்சு, உள்ள வந்துச்சு. அப்புறம் வந்து திவ்யா வந்து வெளியில போய் கத்துங்க அது இதுனாங்க. அப்புறம் பார்வதி கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டு சமாதானப்படுத்தினாங்க. இது நைட்டு நடந்த விஷயம். அடுத்து காலையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம திவ்யா அவர்கள் வந்து நைட்டு பூரா வந்து தூங்கல. அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருந்தது, அவங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு, அப்புறம் சாப்பாடு இல்லை நிறைய இதுன்றதுனால அவங்க எரிச்சல்லே இருந்தாங்க. இங்கேருந்து வந்து கெஸ்ட்டுங்களும் வந்துட்டு உங்களோட ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னு இவங்க வந்து செம்மையா கோவமாயி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதை போட்டு பேங் பேங் பேங்னு அடிக்கிறதும் எல்லாரையும் வந்து திட்டுறதும் கத்துறதும் அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுக்கும் துஷாருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. நான் நேத்தே குளிக்கல, இன்னைக்கும் குளிக்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. இவங்களும் வந்துட்டு நீ அதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் அது இதுன்னு சொல்லி அந்த ஒரு சண்டை போச்சு. அடுத்த இன்சிடென்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த கிச்சன் கவுண்டர் வந்து சரியா இல்ல. அதனாலையும் திருப்பி கெஸ்ட்டுங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் அவங்க சொல்லணும், பட் அவங்க எப்போ மேனேஜரை கூப்பிட்டு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டாங்க நம்ம இவங்க திவ்யா. ஸோ அதனால வந்து ஒரு டீம் மீட்டிங் வந்து பிக் பாஸே கூட்டிட்டாரு. அதுல இவங்க போய் பேசினா அதெல்லாம் பேசணும் போய் உட்காருங்கன்ட்டாரு. அப்புறம் அந்த டீம் மீட்டிங்ல ஃபுல்லா வந்து யார் வந்து இடமாற்றம் செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சேர்ந்து மேனேஜரை ஓட் அவுட் பண்ணி மேனேஜரை தூக்கிட்டாங்க. அந்த மேனேஜர் போஸ்டிங்க்கு திவ்யா இருந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு விக்ரமோட போஸ்டிங் திவ்யாவுக்கு வந்துருச்சு. அந்த என்டர்டைன்மெண்ட் ஹெட் வந்து இப்போ அமித் பார்கவ் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த இன்சிடென்ட் வந்து இவர் வந்து தலைமை பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெருசா இன்சிடென்ட்டும் நடக்கல. நல்லா வந்து பார்வதி வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து தான் தலையில போட்டுட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க மேல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ். கனிக்கு வந்து அவங்க நெயில் ரிமூவர் கொடுக்கல, துஷாருக்கு வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நடந்து போயிட்டாங்க, எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா, அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன்ட்டு அவர் வந்துட்டு பயங்கர இதுல இருந்தாரு. அப்புறம் வந்து திவ்யாவுக்கு வந்துட்டு கெமி வந்து கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அமித் பார்கவ் கிட்ட தண்ணியை சுட வைங்கன்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோண்டு மக்ல வந்து சுட வச்சிருந்தாரு, அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் பாரு கிட்ட இருந்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அங்கேயே வந்து பார்வதி கிட்ட வந்து நீங்க ரொம்ப சூப்பரா ஆடுறீங்க, எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததுதான், உங்களாலதான் நான் இவ்வளவு சாந்தமா இருக்கேன், உங்களாலதான் நான் இவ்வளவு இதுவா இருக்கேன்ட்டு அவங்க வந்து இதாறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ராக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் படி நீங்க ஒரு பார்ட்னரை பிடிச்சி வச்சுக்கலாம். அவங்க கூட வந்துட்டு நீங்க வந்து ஒருத்தரை பிடிக்கணும் இல்ல, இவங்க வந்து ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்க. அது ஒருத்தரோட கூட்டணி அமைச்சு கூட்டணி இல்ல, அவங்க வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். நீங்க ஒன்னு ரெண்டு பேர் ரெண்டு ஆக்சுவலா சொன்னாங்க இல்லையா? ஆமா, ஒன்னு வந்து பணி நீக்கம் இல்லனா இட மாற்றம் இல்லனா வந்துட்டு சுத்தமா வந்து குவிட், அவங்களே குவிட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி வந்து அதுல ஏதாவது 2 வந்து நடக்கணும். இன்னும் 2 டீம் மீட்டிங்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 டீம் மீட்டிங்ஸ்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்க, என்ன சூஸ் பண்ணுவாங்கன்றதை இவங்க தான் பார்த்தாகணும். இவங்க சப்போஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்க பிரஜன் இவங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு NFT கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் டைரக்டா நாமினேட் பண்ண முடியும் நாமினேஷன் எலிமினேஷன் லிஸ்ட்ல. ஆனா வந்து இது இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா வந்து வேற யாருக்குன்னா அந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து போகும். டைரக்ட்லி நாமினேட் பண்ற இவங்க டைரக்ட்லி நாமினேட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாஸ் கிடைக்கும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது நடந்துட்டு இருந்தது. அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு இந்த டாஸ்க்ல, இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க்ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஜெயிச்சு கேப்டன்சி டாஸ்க்கு டைரக்டா நாமினேட் ஆகிற 2 பெயர்கள். ஒன்னு வந்து சபரி, இன்னொன்னு வந்து பிரவி. ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்கு போயிடலாமா? காலையில நடந்தது எல்லாத்துக்குமே ஒன்று நாங்கள் சொல்லிட்டோம். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதான் காலையிலே பேசிட்டோமே. அதுதான் காலையில நடந்தது, காலையில் நடந்தது, மாலையில் நடந்தது, மாலையில் நடந்தது. அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து மேனேஜர் ஆயிட்டோன்னு ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் போரிங் டாஸ்க் வந்து எப்படி விளையாடணுன்றத அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற லெவலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுவும் வந்து இதை பெருமையா சொல்லிப்பாங்க அவங்க. ஆமா, எந்த பிரச்சனையும் பார்த்தா இவங்கள 2 பேர் பிரஜனுக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இதை பண்ண, இது பிக் பாஸே கூப்பிட்டு இருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து. ஆமா,
அவரை வந்து ஈஸியா அனுப்புற மாதிரி உள்ள ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சு, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, எலிமினேஷன் லிஸ்ட். இவங்க தான் எலிமினேட் ஆவாங்கன்ட்டு. இந்த வாரம் ரம்யாவோட தான் இருந்துச்சு. ஆனா அன்அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ரொம்ப மேல இருக்காங்க. இப்போதைக்கு கெமி தான் கீழே இருக்காங்க. பட் கெமி வந்து கேஷ் பாக்ஸோட வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்க போகுதுன்றதுலாம் ரம்யாவை தான் அனுப்புவாங்க. அப்படியா? ஓகே, ரம்யா போவாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணல அவங்களும். அவங்க எப்பயுமே உடம்பு முடியாது, எப்பயுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இது டாஸ்க் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டாங்க சபரிக்கு. அவர் வந்து ஸ்டாச்சுவா இருக்காரு, இது எவ்வளவு பெரிய அநியாயம், ஒருத்தருக்கு வந்து எந்த வேலையும் பண்ணாம ஸ்டாச்சுவா நிக்க வைக்கிறாங்கன்ட்டு. ஆனா அந்த ரூல்ல இருந்து அவர் எப்பயோ மீறிட்டாரு. அவர் ஸ்டாச்சுவாவே இல்ல, உட்கார்றாரு, ஏந்துக்கிறாரு, ஆக்ஷன் பண்றாரு, தம்ஷராஜ் பண்றாரு, என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறாரு. ஜஸ்ட் பேசல, அவ்வளவுதான். இதுவா ஸ்டாச்சு? கேட்கவும் ஆள் கிடையாது. அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க. கத்தி கலாட்டா வர பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப கெஸ்ட் என்ன நிலைமையில இருக்காங்க? இதுக்காகவே அவருக்கு அதுக்கு போஸ்டிங் கொடுத்திருப்பாங்க. ஆமா பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து நான் தான் சொல்லல இவருக்கு சிம்பத்தி ஓட்ஸ் வரும்னு. அதான் இது சும்மாவே அவரை வந்து காப்பாத்தணும். அவர் அன்பு கேங்ல இருந்து வந்துட்டு கொஞ்சம் அன்பு கேங் எல்லாம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அன்பு கேங்க வந்து வளர்க்கணும், அதுக்குனால ஒரு இது. இதே வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், விக்ரம் தான் மேனேஜர் ஆயிருப்பாரு. ஏன்னா 4 ஹெட்ஸ்ல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுங்கன்னா மத்தவங்க எல்லாரும் வைல்டு கார்டு. அப்ப இவர் ஒருத்தர் தான் வந்து இங்க வீட்டோடவருன்னு இருக்கும்போது இவரை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தா என்ன ஆயிருக்கும், அசிஸ்டன்ட் பொசிஷன்ல இருக்கவங்க தானே ப்ரமோஷன் ஆவாங்க. நான் அதான் எதிர்பார்த்தேன். அசிஸ்டன்ட்டா இருக்கவங்க வந்து ஒரு ஹெட் டைரக்டா மேனேஜர் ஆயிட்டாங்க. டைரக்டா இவரை வந்து அசிஸ்டன்ட்டா போட்டுருக்கணும். அதான் சொல்றேன். இது பைத்தியக்கார. ஆக்சுவலா பாரு நீங்க மேனேஜர் ஆக்கி இருந்தீங்கன்னா பாரு செம்ம கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதான் நான் சொல்றேன், குட் ஆர் பேட் அவங்க வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, இது இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, செம்ம கண்டென்ட் கொடுப்பாங்க. அவங்க கத்துனாங்கன்னா அது வந்து அது தப்பாவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, இந்த மாதிரிலாம் போஸ்டிங் அப்படி தூக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது திவ்யாக்கு தான் நடக்கும். சோ திவ்யாவும் என்ன ஆயிட்டாங்கன்னா இது போயிட்டோன்னா வந்துட்டு சுத்த அமுக்கணி மாதிரி உட்காந்துட்டாங்க, எந்த வேலையும் பண்ணல. அப்புறமா ரொம்ப லேட்டர் ஆன் கழிச்சு தான் அவங்க வந்து வேலை பார்க்கவே ஆரம்பிச்சாங்க. அது யாரானாலும் அப்படிதான் ஆகும். ஒரு வெறுப்பு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க அங்க காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹவுஸ்ல நீங்க எதுவுமே சர்வை பண்ண முடியாது. யாரும் ஒரு காயினும் கொடுக்க போறது கிடையாது, ஒரு ஸ்டாரும் கொடுக்க போறது கிடையாது. அது போதா உழுந்துட்டாங்க. ஆமா, அப்புறமா என்ன இருக்குது, அவங்க தூக்கி போட்டு இனிமே எதுவுமே வர போறது இல்லைன்னா நான் எதுக்கு செய்யணும்? இவ்வளவு விழுந்து விழுந்து பண்ண பார்வதிக்கும் வந்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு சபரியை விட அங்க நிறைய பேர் வந்து டிசர்விங். கனி பிடிக்கவே பிடிக்காது, ஆனா வந்து அவங்க செஞ்சுக்கினே இருந்தாங்க. அதான் சொல்ல வரேன், இவங்க எல்லாரை விட சூப்பர் சாண்ட்ரா. காலையில இருந்து நின்னுட்டே இருக்காங்க, நைட் எல்லாம் நின்னு இருந்தாங்க. கனி வந்து இங்க வேலை செய்யறாங்க, அங்க வேலை செய்யறாங்க, ஸ்பான்றாங்க, அப்புறமா காலையில வந்து பெடிக்யூர் பண்றாங்க எல்லாரும். இப்போ திவ்யா வந்து ஒரு டீ ப்ரமோட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த டீ ப்ரமோட் ஆயிட்டோன்னா ஒரு வெறுப்புல அவங்க எதுவுமே செய்ய தோணாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நைட்லாம் தூங்காததுனால தூங்கிட்டாங்க, நாய் கத்துச்சு. ஓகே, நீங்க கேப்டனா இருந்துட்டு தூங்குறீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா சாண்ட்ரா உங்களுக்கு டீ ப்ரமோட் ஆன மாதிரி அவங்களோட எந்த வேலையும் ரெகக்னைஸ் பண்ணவே படல. அவங்க அவ்வளோ அங்க வந்து பண்ணியும் அவங்களுக்கான பேர் அங்க கிடைக்கல. சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா வியானால வஞ்சர மீனை வறுத்து வச்சது சாண்ட்ரா. பீஃபுல் வியானா வஞ்சரம் ஃப்ரை அப்படின்னு அவங்க கிரெடிட் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் அவங்க எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருக்காங்க. ஆனா அவங்க தூங்கல. எனக்கு இதுதான் ரொம்ப இடிக்குது. உங்க அளவுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன். இத்தனைக்கும் நீங்களாம் கத்துறீங்க, நீங்க என்னென்னமோ பண்ணீங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனா சாண்ட்ரா அது எதுவுமே பண்ணல, ரொம்பவே நல்லா நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல், ஷெஃப் போய் அவங்கள மீட் பண்ணக்கூடாது, கெஸ்ட்டை சர்வ் பண்றவங்க தான் அவங்கள போய் வந்து மீட் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டாலிட்டி காட்ட முடியும்ன்றது ஒரு ரூல். அந்த ஒரு ரூலுக்காக இவங்களை பனிஷ் பண்ண மாதிரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு தீபக் மஞ்சரி மேல ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அட் ஆல். ரொம்ப கேவலமா இருந்தது அவங்க சைட்ல. ஒருத்தவங்க அங்க நின்று சமையல் செய்யறாங்க, உங்களுக்கு அவங்களோட படுற கஷ்டம், அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, யார் சமைக்கிறா எல்லாமே தெரியும். ஆனா அந்த டீம்ல இருக்க எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு, ஆனா சாண்ட்ரா கிடைக்கல. அதே மாதிரி நான் துஷாரையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேருக்கினே இருந்தா மனுஷன், அவருக்கும் வந்து எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கல. அங்க யாருக்குமே தான் கொடுக்கல. அப்படி பார்த்தா இவங்க கொடுத்துருப்பாங்க, இவங்கெல்லாம் அதிகமான காயின்ஸ்ன்னும் போது இவங்க 2 பேருக்கும் வந்திருக்கும். எனக்கு வந்து ஆமா கரெக்ட் தான்மா. பட் நான் தான் சொல்றேன், அதிகமா கொடுக்க வேண்டிய ஆட்கள் அவங்க கிடையாது. நீங்க பிரவீனுக்கு கொடுத்தீங்கனாலாவது ஒரு அர்த்தம் இருக்கு. பிரவீன் உங்களுக்கு வேலை செஞ்சாங்க. சபரி என்ன செஞ்சாரு? சபரி வச்சுட்டு பிரவீன் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. இந்த போஸ்ட் பண்ணோம், அந்த போஸ்ட் பண்ணோம். அதான் அவர் ஒண்ணுமே இல்லாத இருக்கிறது அவர் தானே கிரியேட் பண்ணி விட்டாரு. அப்படி இல்ல, இப்ப தீபக் மஞ்சரிலாம் உள்ள வந்துட்டு பேசாத பேச்சு இல்ல. சபரியை பார்த்துட்டு என்னெல்லாம் பேசுற நீ, என்னெல்லாம் பண்ண நீ, உனக்கு தேவைதான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா கூட்டு போய் அந்த ஸ்டாரியும் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை எதுக்குங்க அப்புறம் உள்ள அனுப்பணும்? எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் அனுப்புனதுக்கு பதிலா பார்வதியை கெஸ்டா போட்டுட்டு அதை பண்ணிடலாம். எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கணும். பார்வதி செம்மையா வேலை வாங்கியிருப்பாங்க. முன்னாடிலாம் அப்படிதானே இருக்கும். ஒருத்தர் தான் உங்களுக்கு அவங்க தான் பயந்து செய்வாங்க, இவங்களும் பயந்து அவங்களுக்கு செய்வானோ.
அப்ப வந்து எனக்கு கிளாஷ் ஆகும். ஒருத்தருக்கு இதுவாகுது. சும்மாடா வெளியில இருந்து 3 தீனி பண்டாரத்தை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு யாப்பா இல்ல, மக்கள் எனக்கு 24 மணி தீபக் மேல நேரமும் நான் மஞ்சரி இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதான் இந்த சீசன் தான் மொக்கன்னு பார்த்தா போன சீசன்ல இருந்து இந்த சீசன் கூட்டு வந்தா அவங்க அதை விட மொக்கையா இருக்கிறாங்க. இதுல வேற இவங்களே சொல்லிக்கிறாங்க மொக்கையா இருக்காங்கன்ட்டு. போர் அடிக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. எந்த ஹோட்டல்ல 7 ஸ்டார் ஹோட்டல்ல 24 மணி நேரம் உங்களுக்கு ஜிகி 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 என்டர்டைன்மெண்ட் கொடுத்துனே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதே முதல்ல தப்பு. நான் இந்த ஹோட்டலை வாங்க வந்திருக்கேன், ஓகேவா? இந்த ஹோட்டலை நான் வாங்க வந்திருக்கேன். நீங்க என்னெல்லாம் எனக்கு பண்ணா, எப்படிலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணா இந்த ஹோட்டல் நல்லா ஆகும், அப்படி ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறத விட்டுட்டு ஹோட்டல்ல கெஸ்ட் வந்தா எந்த ஹோட்டல்ல ஹோட்டல் கெஸ்ட்ல எந்த ஹோட்டல்ல வந்துட்டு இங்க இருந்து நேரா 7 ஸ்டார் ஹோட்டல்ல இங்க இருந்து அவங்க பக்கத்துல அவங்க கிச்சனை பார்க்க முடியுமா? நாரி போயிடும் நாரி. அந்த அவ்வளவு நல்ல கிச்சனா இருந்தா கூட அங்க உள்ள அலவுடே கிடையாது. அதாவது நீங்க தான் வந்து இது பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு கார்டன் ராம்சேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கீழே மேலயும் ஊத்தி கீத்தி இல்ல அவரோடதுன்னு நான் சொல்ல வரல. அவர் வந்து ஒரு ஹெல்த் கிச்சன், அது வேற. அது வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் தான். அந்த ஹோட்டல்ல வந்து எப்படி வந்து நடத்திருக்காங்க சொல்லல. கீழே போற ஹோட்டல் எல்லாம் மேல அது வந்து அது என்னது தெரியல. திறந்து பார்த்தா ஃப்ரீசர்ல எல்லாம் கெட்டு போய் கிடக்கும். எலி ஓடும், கரப்பாம்பூச்சி ஓடும். நம்ம ஊரோட மோசமா இருக்கு. அதெல்லாம் ஒரு காட்டுவாரு, அதை அப்படியே ரெனோவேட் பண்ணுவாரு. அவரோட ஹோட்டல் ஹெல்த் கிச்சன் ஒண்ணு வச்சிருப்பாரு. ஹெல்த் கிச்சன் தான் நினைக்கிறேன். அந்த இதுக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் அங்க டாப் ஷெஃப்ஸ் வந்து அங்க வேலை பார்ப்பாங்க. அதுங்களே கீழையும் மேலையும் கொட்டி அவ்வளவு அதிகமா பண்ணுவாங்க. உங்களை என்ன ஷெஃபையா கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த டீ போட்டு கொடுங்க, இந்த டீ போட்டு கொடுங்க. உங்களுக்கு ஊரு நாட்டுல நீங்க கேள்விப்பட்டா தின்னாத சோறெல்லாம் இங்க கேட்டு உட்காந்து இருப்பீங்களா? இல்ல, வாட்டர் மெலன் ஸ்டார் வருவாரு ஒண்ணு தெத்துன்னு. வணக்கம் தமிழக மக்களே, உங்களுடைய நடிப்பு அரக்கன். நான் உட்காந்து மிளகாத்தூள் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு மிளகாத்துக்கு மேல போடாம மிளகா கீழே போட்டு மேல சுத்தினே இருந்தா அது எப்படி அரைக்கும்? அத வந்து என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ வேலை கத்துக்கூடான்னு. எங்க இடிச்சாதானங்க அதை இடிக்க முடியும். இடிக்க கூடாது, ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் இடிக்கணும். எல்லாத்தையும் கீழே இருக்கிறதெல்லாம் மேல போட்டுட்டு சுத்திக்கினே இருக்கணும். இவர்ல வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் தமிழக மக்கள். அடிச்சு பல்லெல்லாம் கொட்டிக்கிச்சுன்ற மாதிரி இருக்கு அவர் பண்றது. என்னால முடியவே தாக்கவே முடியல. ஐயோயோ, ஏங்க இந்த மாதிரிலாம் கொடுமையெல்லாம். அங்க ஒருத்தர் இருந்தா கூமாப்பட்டியா ஏங்க கூமாப்பட்டிங்கன்ற மாதிரி. நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னதான் இப்படி ஆயிப்போச்சு. எல்லாம் மரக்கண்ட பீஸுகளா சுத்திக்கிட்டு நம்ம நாட்டுக்கு என்னதான் பிக் பாஸ்ல பார்த்தாலும் எல்லாம் பைத்தியங்களையும் உள்ள விட்டு வச்சிருக்காங்க. முடியல. சோ அதனால வந்து இப்படி இவ்வளவு நாள் கழிச்சு 2 பேர் வராங்க, ஏதோ வித்தியாசமா கொண்டு வருவாங்கன்னு அவங்க மஞ்சரி வாட் இஸ் தட் திஸ் யூனிஃபார்ம் அவங்களே மாந்துட்டாங்களாம். ஒரு மத்த நேரமா தான் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாரு. சொல்றாரு, இது உள்ள அதனால நமக்கே மறந்து போகுது இல்ல ஏப்ரன் அப்படின்னாரு. அந்த யூனிஃபார்ம் அவங்க போட்டுக்காம பண்றாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களால சொல்ல முடியாது. மஞ்சரி ஏன்னா அதுக்கு லூஸ் இவங்க அங்க என்ன சத்தம் இல்ல பேசிட்டு இருக்க மாமா இல்ல விஜய் பாரும் பிரஜனும் வந்து அலையன்ஸ் வச்சுக்கினாங்களாம். ஏங்க சிறுமூலைய பெரிய மீனம் தின்னுடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. நீங்க தயவு செஞ்சு இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க. போன தடவை வந்தீங்கல்ல, அந்த மரியாதையை காப்பாத்தீங்க. நானும் தான் சொல்றேன். அவங்களும் எங்களா இங்க வந்துட்டு இங்க இருக்கிற நடக்கத்தெல்லாம் பாரு பைத்தியம் பாரு வளரி இருக்கிற பேரு கெட்டு போய் சௌந்தர்யாலாம் நல்லா அழகா சொல்லிப்பாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன் நிப்பாங்க. நல்லது, இவங்க யாரும் வராது. இவங்க வந்தாலும் இவங்க முத்துக்குமரன் வந்திருக்கணும். முத்துக்குமரன் நல்லா பெனஞ்சி அந்த கறி துண்டை வச்சு இல்ல சும்மாவே வந்து நம்ம ரம்யாக்கு யார் பேசினாலும் புரிய மாட்டேங்குது. வியானாக்கு இட்டாலின்னு சொல்லி நிக்கிறாங்க. இதெல்லாம் முத்துக்குமரன் பார்த்தாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். வேணாம், அவர் வர வேணாம். இங்க ஒண்ணும் இல்லங்க, லெட்டர்ஸ் தமிழ்ல பேசுங்க. உங்களை யாருங்க இங்கிலீஷ்ல பேச சொன்னாங்க? இல்ல கம்ப்ளீட்டேஷன். அவர் வந்துட்டு இது அக்யூஸ்டேஷன் என்னென்னமோ வளர்றாங்க. எனக்கு உண்மையிலேயே வியானா ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லையா? இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுக்கிறேன்றாங்களே. என்ன 1008 ஒண்ணுமே புரியல அவங்க பேசுறது. இது பாருங்க, லெட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பண்ற மாதிரி இவங்க அவருக்கு தீபக்கு பார்க்க முடியல. இந்த லெட்டர்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுங்க, இல்ல லெட்டர்ஸ் வந்து அது வந்து வந்துருக்குங்க. அந்த நீட்டா வந்து அந்த கோஸ் மாதிரி இருக்கும், ஆனா நீட்டா இருக்கும். அது ஐஸ்பர்க்னு வச்சிருப்பாங்க. ஆமா, ஐஸ்பர்க்னு கூட சொல்லுவாங்க. ஐஸ்பர்க் லெட்டர்ஸ் தான் அது. ஐஸ்பர்க் லெட்டர்ஸ். சோ அத இவங்க வந்து லெஷஸ் அது லெஷஸ் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே எல்லாம் வரும். லிஷியஸ்
அவங்க வந்து லெஷஸ்னாங்க. அவங்க கடி இல்லம்மா இது வந்து இந்த லெட்யூஸ். அது அதுதானே நானும் சொன்னேன் லெஷஸ். ஐயோ வியானா பாதி நேரம் நீ பேசுறது சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் சொல்ற மாதிரி சொல்லலாம். பூடு சொல்லலாம், பொய் போட்டு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். இந்த அதே மாதிரி வந்துட்டு இந்த வாட்டர் மெலன் எல்லாத்தோட ரம்யா தான். என்னது கயக்கா இது? என்னது இலையாக்குது? இல்ல வாட்டர் மெலன் ஸ்டார் ஏதோ பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில போயிட்டு திவ்யா மாதிரி உங்க வாட்டர்மெலனோட இங்க பாருங்க கொத்தமல்லிய பாருங்க. நீ பாருங்க ஒரு முட்டை கொசை பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது கூட ஒரு வாயில வந்தா தானே. அங்க இருந்து உட்காந்து திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? இவர்தான். உடனே தீபக் சொல்ல நீங்க ஆரம்பிச்சதா நல்லா தான் ஆரம்பிச்சீங்க, போதும் நல்லா இல்ல. அதாவது சொன்னாரு இதுல கம்ருதீன் இவரை வரைஞ்சி கொண்டு காமிச்சோன்னா ஊர் பூரா போய் காமிச்சிக்கின்னு அது அது இதுல ஒரு வாட்டி கூட காட்டல. ஸ்டார் கொடுக்க போதில்ல போல. ஆனா நல்லா நிஜமாவே நல்லா தான் வரல. மஞ்சளி சொன்னாங்க என்னது இது என்ன வரைஞ்சிருக்க உங்களை வரைஞ்சிட்டாங்கன்றதுக்காக ஸ்டார் கொடுப்பீங்களா? அது ஒரு வகையான அப்ரிசியேஷன் தானேம்மா அப்படின்னாரு. யார் உன் மூஞ்ச உனக்கு வரைஞ்சி கையில கொடுத்தா உனக்கு ஸ்டார் கொடுப்பியா நீ? ஐயோ என்னால முடியல. அங்க ஹோட்டலுக்கு பார்க்க வந்தாங்களா துண்டுறதுக்கு என்னென்ன ஐட்டம் எப்படி எப்படி சாப்பிடணும், என்னென்ன ஐட்டம் எப்படி எப்படி இருக்குன்றதுக்கு முடியல. இவங்க கதை எல்லாமே வந்துட்டு ரொம்ப காமெடியா இருக்கு. சிரிக்கிறதா அழுவுறதான்ற மாதிரி இருக்கு. எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டாங்க திவ்யா இருந்த மாதிரி இப்ப இல்ல ஒரே ஆமா. எங்க கமெண்ட் செக்ஷன்ல திவ்யா பிஆரா அதுவா இதுவா வர்றீங்களா நீங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விக்ரம் பண்ணது நல்லா இருந்ததா? அதான் நீங்க அது வந்து உங்க மனசாட்சி அட்லீஸ்ட் வந்து பார்வதி வந்து எடுத்துருந்தா நல்லா பண்ணிருப்பாங்க. நானும் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும், திவ்யாவை தூக்கி அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டுருக்கணும், பார்வை தூக்கி மேனேஜரா போட்டு 2 பேருக்கும் மறுபடியும் டஃப் மோதி இருக்கும். அப்ப டிட் ஃபார் டேட். அப்ப என்ன பண்றாங்க கெஸ்ட்னு பாத்து இல்ல பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா போறதுக்கு இது என்ன இடம்? இது ஸ்மூத்தா போறது சம்பந்தமே இல்லாம ஒரு 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாத விக்கல்ஸ் தூக்கி வந்து இந்த போஸ்டிங்ல போட்டு அவர்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ பாட்டுன்ற பேர்ல பாடுறதும் நல்லா இருக்க மாட்டேங்குது, ஆடுறதும் நல்லா இருக்கும். நேத்துலாம் நல்ல பாட்டா பாடிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் காட்டவும் இல்ல உங்களுக்கு. குவாஜா மேரே குவாஜா பண்ணாங்க. ஆனா தமிழ் ப்ரோக்ராம்ல எது ஹிந்தி பாட்டு பாடினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அமித் பார்கவ் அவர் கூட ஹிந்திக்கார மாதிரிக்கிறாரு. நான் உன்னை கேட்டனா என்னமோ ஏதோ இங்க வந்து ஏதோ சபரிநாதனை தூக்கி போய் தண்ணியில கலச்சிட்டாங்க. அவர் இவ்வளவு பண்ணி அவரை வந்து ஸ்டார் வாங்க வச்சிட்டாங்க. இப்பயும் அன்பு கேங் தாங்க வேலை பார்த்துருக்குது. வந்த கேங் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அகைன்ஸ்ட் திவ்யா நீங்க தான் அன்பு கேங்குக்கு அகைன்ஸ்டா இருந்தீங்க. இப்ப அகைன்ஸ்ட் அன்பு கேங்ல இருந்து 2 பேருக்கு தான் இப்ப கிடைச்சிருக்குது. ஒன்னு பிரவீன், இன்னொன்னு சபரி. நம்ம சுபிக்ஷா ஊந்து கீழே ஊந்துலாம் காலதான் ஊந்தாங்க. நம்ம பார்வதி என்னடான்னா மின்சார கண்ணான் பொத்துன்னு ஊந்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி வியானா வந்து வியானா வஞ்சரமி வியானா ஹாசினி அப்படின்னு பேர் வச்சுட்டுலாம் அவங்க. மீஷோ ஹாசினி அவங்க. ஐயோ முடியல, தாங்க முடியலப்பா சாமி. ஆமா எங்க வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.